புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம்? புனர்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே குருவோட நட்சத்திரம். அப்ப குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பெரும்பலத்துக்கு அதிபதியே குரு தான். அந்த குருவை நம்ம வந்து எப்படி கைப்பற்ற வேண்டும், எப்படி வசியம் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புனர்பூச நட்சத்திரத்திற்காரர்கள் எந்த நம்பரை பயன்படுத்த நம்மளுக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 08. அப்ப இந்த 08 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தாராளமாக நீங்க வந்து பயன்படுத்தலாம். சார் 8ஆம் நம்பரா இருக்கு, அப்படியெல்லாம் நீங்க வந்து பயப்படவே வேண்டாம். இதை நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து எழுதி வச்சு பாருங்க, அருமையான ஒரு பலன்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு காகிதத்துல எழுதலாமா? தாராளமா எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க, சூப்பரா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்க வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து அதற்கு தகுந்தார் நீங்க வந்து பயன்படுத்த வேண்டும். அப்ப 08 அப்படின்ற நம்பரை நம்ம ஒரு பாஸ்வேர்டு எண்களாக 0808. அப்ப ஒரு வண்டி, அதாவது ஒரு இதுல கூட நம்ம வந்து 08 அப்படின்ற ஒரு இதை லோகோ வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுல நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதோ அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த 08 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்துவோம். இந்த 08 நம்ம எப்படி ஆக்டிவேட் செய்ய வேண்டும்? 08 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய நம்பர்ஸ் அப்படின்னு நம்பர் சொல்லுவாங்க. அப்ப சனி பகவானுடைய எண்ணாக இருந்தாலும் கூட நம்ம அந்த நம்பரை எப்படி ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த நம்பரை வாங்கி வச்சு நம்ம வாட்டுக்கு எடுத்த வேலையை செஞ்சீங்கன்னாக்கும் அந்த நம்பர் வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. அது வேற மாதிரி பிரச்சனையையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். அப்போ வந்து இது எந்த கோயில்களுக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆவினன்குடி அப்படின்ற கோயிலுக்கு நீங்க வந்து போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருக பெருமானை நம்ம வந்து வணங்கி வர வேண்டும். சார் எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு சார், அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பக்கத்துல உங்களுக்கு ஏதாவது மயில் மேல் முருகன் யாராவது இருக்கிறாங்கன்னா பக்கத்துல பாருங்க. மயில் மேல் இருக்கக்கூடிய முருகனை நீங்க வந்து வழிபடும் போது சிறப்பான ஒரு பலன்களை தரும். அப்ப மயில்களுக்கு நீங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு மயில்கள் அதிகமா இருக்கு சார், நான் ஏதாவது உணவளிக்கலாமா? தாராளமா செய்யலாம். அப்ப மயில்களுக்கு நம்ம வந்து உணவளிக்கிறது, மயில் மேல் இருக்கக்கூடிய முருகனை நம்ம வந்து வழிபாடு எடுத்துக்கிறது, இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யும் போது அருமையான பலன்கள் இந்த நம்பருக்கு நம்மளுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 08 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை தரும். அடுத்ததாக பூசம். பூசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சனி பகவானுடைய நட்சத்திரம். சரிங்களா? அப்ப சனி பகவானுடைய நட்சத்திரத்திற்கு நம்ம எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம்? இது எல்லாமே சொல்லக்கூடிய எண்ணம் மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்தணும் சார். அதாவது வேற ஏதாவது ஒரு நம்பரை நீங்க வந்து போட்டு நான் இப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி எண்களுக்கு தனித்தனி பலன்கள் இருக்கிறது. 1 முதல் 108 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனி பலன்கள் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நம்பர்கள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்கள் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து இந்த எண்களை நம்ம எப்படி நம்ம கையில இருக்குது, அது எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்றதையெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் போட்டு காட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. பூச நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தினா சிறப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக 14 அப்படின்ற நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். 14 அப்படின்ற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மிக சிறப்பான எண்கள். அந்த நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அற்புதமான பலன்களை தரும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் போது இந்த 14 அப்படின்ற நம்பரை நாம் கையில் வைத்துக் கொண்டால் மிக சிறப்பான பலன்களை நம்மளுக்கு தருவார்கள். அப்ப இதற்கு நம்ம பரிகாரமாக நம்ம என்ன செய்யலாம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்ல நீங்க வந்து பின்னி பிணைந்திருக்கக்கூடிய சர்ப்பம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பின்னி பிணைந்து ராகு கேதுன்னு நீங்க எடுத்துக்கலாம். அதுல வந்து பின்னி பிணைந்து இப்படி ரெண்டு பக்கம் இப்படி இருப்பாங்க. அந்த சாமிக்கு, அதாவது அந்த விக்கிரகத்திற்கு நீங்க வந்து சாமிக்கும் அதாவது வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். வழிபாடு எந்த இதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாராளமாக நீங்க வந்து ராகுவோட காலகட்டங்களிலே நீங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத கேட்க வேண்டாம். சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயம் நடக்காது. அப்ப 14 அப்படின்ற நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ராகு கேதுவை நம்ம வந்து வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் வாங்கி கொண்டு போய், மஞ்சளோ அல்லது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து கொட்டிட்டு தாராளமா நீங்க வந்து அந்த வேலையை செய்யலாம். அதுவும் இல்லாம நீங்க வந்து பக்கத்துல எனக்கு வந்து புற்றுக்கோயில் தான் சார் இருக்குது, நான் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாராளமா நீங்க வந்து இந்த புற்றுக்கோயில்ல வந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். புற்றுக்கோயில்ல கொண்டு போய் நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் பிளஸ் அந்த முட்டை அப்படின்னு நம்ம வந்து முட்டை இருக்கோ, அந்த 2 முட்டையை கொண்டு போய் வாங்கி, பால் முடிஞ்சாலும் நீங்க வந்து வாங்கி கொண்டு போய் அந்த புற்றுக்கு நீங்க வச்சு புற்றுக்கல்ல வச்சு வழிபாடு எடுக்கும் போது இந்த 14 அப்படின்ற நம்பர் மிக அருமையாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். சரிங்களா? அப்ப இந்த பூச நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த விஷயங்களை எடுத்து இதை நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து பாஸ்வேர்டு எண்ணாகவும் பயன்படுத்திக்கலாம். நீங்க மொபைல்ல போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள், அடுத்து நீங்க வந்து உள்ளே போடக்கூடிய, அதாவது நம்ம வந்து ஏடிஎம் பின் நம்பராகவும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல நின்று உங்களுக்கு திசபுத்திகள் நடக்கும் போதுதான் இந்த வேலையை நீங்க செய்யணும். சார் சொல்லிட்டாரு நம்ம ஏதோ ஒரு நம்பரை நல்ல நம்பர் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கும் உங்களுக்கு பண விஷயத்தை கொடுக்காது. அப்ப நமக்கு எந்த கிரகங்கள் அங்க வந்து சப்போர்ட்டா இருக்குதுன்னு நீங்க பார்த்து திசையோ புத்தியோ நடத்தும் போதுதான் அந்த வேலையை நீங்க செய்யணும். அப்பதான் உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. பூச நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த 14 அப்படின்ற நம்பர் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அடுத்ததாக ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே புதனுடைய காலம். அப்ப புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அருமையாக இருக்கக்கூடியவர். புதன் அங்க வந்து இதாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து அங்க மதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதாவது அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து இதாயிடும். படிப்புக்கு முதல் காரணம் அந்த புதன் தான். அப்ப இதை நம்ம வந்து கரெக்டா வேலை செய்யணும், கரெக்டா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 52 இந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 52 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த 52 மட்டும் நம்ம வந்து பயன்படுத்துறோம்னாக்கும் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அறிவுக்கு காரகன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்ப 52 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குழப்பங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த குழப்பத்தை நம்ம வந்து தீர்க்கணும். தீர்த்தாதான் நம்மளுக்கு அந்த வசியம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். 52ஆம் நம்பரை நம்ம வந்து சார் சொன்னாரு, நான் 52 பயன்படுத்தினேன், ஆனா என்னால ஒரு இடத்துல நிக்க முடியலையே அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த 52 அப்படின்ற நம்பரை நம்ம சரியா ஒரு வழியா நம்ம வந்து பயன்படுத்தணும், வழியா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் நீங்க வந்து தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்ப தியானம் எப்படி சார் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில நீங்க உங்களால முடிஞ்சா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு தியானம் செய்யலாம். அப்ப தியானம் செய்ய முடியல என்னால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பக்கத்துல ஏதாவது கோயில்களுக்கு நீங்க வந்து தாராளமா போய் அங்க இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க தியானம் செய்தால் மட்டும்தான் இந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். 52 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அங்க வந்து கொடுக்காது. அப்ப இந்த நம்பரை நம்ம எப்படி ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தியானத்தின் மூலமாகவே ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து வழிவகை அங்க விடும். அப்படி செய்யும் போதுதான் இந்த நம்பர் 52 நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இங்க மாறும். சரிங்களா? அப்ப வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள், ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் திசையோ புத்தியோ இங்க நடத்தும் போது
இந்த 52 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தினீங்கன்னாக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஓகே, அடுத்த நட்சத்திரம். இப்போ வந்து 9 நட்சத்திரத்துங்களுக்குமே உங்களுக்கு வந்து நம்பர்கள் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த 9 நட்சத்திரங்களுக்கு நம்மளுக்கு வந்து எந்த நட்சத்திரத்துல நம்மளுக்கு நின்று திசையோ புத்தியோ நடத்துன்னு நம்ம வந்து கவனமா பார்க்கணும். சரிங்களா? எனக்கு வந்து இப்போ வந்து அதாவது அஸ்வினியில ஒரு, அதாவது கேதுவோட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேதுன்றது 3 நட்சத்திரங்கள் இருக்கும். நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு தெளிவாக 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, எப்படி